எல்லாத்துக்குமே பணம்ன்ற ஒரு விஷயத்த எங்கள் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் பணம் முக்கியமாக குறிக்கோளாக வச்சுருக்காங்கண்ணே. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. கட்சியை வளர்க்குறதுக்கான என்ன விஷயமோ அந்த விஷயத்த பண்ணால் பரவாயில்ல, அவரை வளர்த்துக்கிறதுக்கான விஷயத்துக்களை தான் அவர் ஃபுல்லாகவே முன் வச்சு எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காரு. இந்த பணம் எங்கே போகுதுன்ற விஷயம் தெரியல. தளபதியை பிடிச்சி வரவங்க உள்ளேயே வெறுத்து போகிற அளவுக்கு மாவட்ட செயலாளர் மோகன் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பணம் தானே மெயின் குறிக்கோள், பணம் தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கே ஓவர் ப்ரெஷர். எவ்வளோதான் நம்ம செலவழிக்க முடியும்? நம்ம தளபதியை 2026 சிஎம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட பண்ணலைங்கண்ணா. இல்லை, எங்கள் தளபதி கிட்ட எங்கள் பொதுச் செயலாளர் நெருங்கவே விட மாட்டார். ஒரு பொதுச் செயலாளரே ஒரு டைமிங் கீப்பப் பண்ணலன்ற போதே ரொம்ப சிரமமாக இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டும்தாங்க. கட்சியே காண போயிடும். நான் இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே, நான் மாநாட்டிலேருந்தே ஃபுல்லாகவே தளபதிக்காக நான் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் உள்ளே இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாத்துக்குமே பணம்ன்ற ஒரு விஷயத்த எங்கள் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் பணம் முக்கியமாக குறிக்கோளாக வச்சுருக்காங்கண்ணே. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. நான் என்ன சொல்கிறேன், கட்சியை வளர்க்குறதுக்கான என்ன விஷயமோ அந்த விஷயத்த பண்ணால் பரவாயில்ல, அவரை வளர்த்துக்கிறதுக்கான விஷயத்துக்களை தான் அவர் ஃபுல்லாகவே முன் வச்சு எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காரு. அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே பசங்க கிட்ட சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன இளைஞர்கள், அவங்க தான் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாருமே பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க தேவையில்லை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு தான் இருக்கிற பசங்க தான் எல்லாருமே இப்போ உள்ளே இருக்கிறவங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்துக்கும் நீ இவ்வளோ காசு அனுப்பிவிடு, நீ இந்த விஷயத்த செய்யு அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சு தலைமையில் கேட்குறாங்க. தலைமைன்றாரு. தலைமைனா தலைவர் வேற, தலைமை வேற. அப்படின்ற விஷயத்துல தலைமை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இவர் கேட்குறாருண்ணா பணம். இந்த பணம் வாங்கறது இல்லாம இந்த பணம் எங்க போகுதுன்ற விஷயம் தெரியல. தலைமைன்றாங்க, இந்த பணம் எங்க விஷயம் போகுதுன்னு தெரியல. இருக்கிற பசங்க, என்னோட கூட இருந்த நண்பர்கள், சகோதரர்கள் ஏகப்பட்ட பேரை நான் உள்ள கூட்டு வந்திருக்கப்போ எல்லாருமே சுவ தேவையை டெய்லி பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளவங்க தான். அவங்க கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறப்போ தளபதியை பிடிச்சி வரவங்க உள்ளேயே, தலைவரை பிடிச்சி உள்ள வரவங்களே வெறுத்து போற அளவுக்கு மாவட்ட செயலாளர் மோகன் அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பண்றாரு? பணம் தானே மெயின் குறிக்கோள், பணம் தானே. ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கே ஓவர் ப்ரெஷர். எவ்வளவுதான் நம்ம செலவழிக்க முடியும்? ஏன்னா ஒரு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல. எதுவுமே பயனுள்ளாததா இல்லாம இவங்களை வளர்த்துக்கக்கூடிய எல்லாமே இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலை இருக்குமோ இல்லையோ, இன்னும் தலைவர் இன்னும் இறங்கவே இல்லை. இன்னும் அவர் அரசியல் இன்னும் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. இவர் தலைமையில கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வளர்த்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம், தண்ணீர் பந்தல் வரும் பண்ணி 2000 காசு. ஆனா அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்கள மேடை ஏற்ற மாட்டாங்க, அவங்களுக்கான இதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபோன் பண்ணி அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி இப்போ லாஸ்டா நம்ம நகர செயலாளர் நடத்தினாங்க. இப்போ அந்த நகரத்தில் ஒரு முஸ்லீம், நான் எனக்கே அழைப்பு இல்லை, போல. அதுல யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு கூட சேர்ந்த 15 பேர் கூட சார்ந்தவங்க மட்டும்தான் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க கட்சியை வளர்க்குறாங்களா, இவங்களை வளர்க்குறாங்களான்றது எனக்கு தெரியல. இவர் கட்சியை, நம்ம தளபதியை 2026 சிஎம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒரு விஷயம் கூட பண்ணலைங்கண்ணா. இதுக்குள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சது முக்கிய காரணம் யாரு? விழுப்புரத்துல கட்சியினுடைய நிலை. இதுக்கான முழுக்க காரணம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா, தலைமையில சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க மாவட்ட செயலாளர் சொல்றாரு. இதுக்கு முழுக்க காரணம் அவரு மட்டும்தானே. கட்சியே காண போயிடும். இது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் எங்களுக்கு இருந்தாங்கன்னா விழுப்புரத்துல கட்சியே காண போயிடும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் இப்பயும் போயிட்டு இருக்கு. கட்சிக்கான வளர்க்கறதுக்கான சூழ்நிலை எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் பண்றத ஒரு பிரோஜனமாவும் பண்ண மாட்டாங்க. ஒரு செலவழிச்சு அன்னைக்கு பொதுச் செயலாளர் வரும்போது அவ்வளோ வரவேற்பு கொடுத்து, அவ்வளோ பேனரு, அவ்வளோ பசங்க எல்லாம் குட்டி மகளிர் தினம்னும் போது அவ்வளோ லேடிஸ் வந்திருந்தாங்க. ஒரு 4 மணிக்கு இருக்கிற எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு உட்காந்துட்டு இருந்து ஒரு பொதுச் செயலாளரே ஒரு டைமிங் கீப்பப் பண்ணலன்ற போதே ரொம்ப சிரமமா இருக்கு. இது எங்க மாவட்ட செயலாளர்லாம் இதை போய் சொல்றாரா, என்ன பண்றாரு? ஒரு ஆலோசனையே இல்லாம இந்த கட்சி போயிட்டு இருக்கு. இல்ல, எங்க தளபதி கிட்ட எங்க பொதுச் செயலாளர் நெருங்கவே விட மாட்டார். இதுதான் முக்கியமான ஒரு
அவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அவரோட சார்ந்த அவர் பேச்சை கேட்குற மாதிரி தான் வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் பொதுச் செயலாளர் உள்ள தளபதி கிட்ட நெருங்கவே இருக்கிற யாரையுமே நெருங்க விட மாட்டார். இப்ப இதுதான் கட்சியோட நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு.